இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடுற எல்லா பெரிய நடிகர்களும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்னு ஒரு காலத்தில் ஏங்கினவங்க தான். கை கேட்டினது வாய் கேட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சினிமாவில் நடிக்கிறதுக்கான சான்ஸு கண்ணு முன்னாடி இருந்தும் சில பேரால் சில காரணங்களால் சினிமாவில் நடிக்க முடியாமல் போயிடும். அதுக்கப்புறமும் விடாம முயற்சி செய்கிறவங்கள சினிமா என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. இந்த லிஸ்ட்டில் நிறைய நடிகர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் ரொம்ப முக்கியமான நடிகரான விஜயகுமார் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சினிமாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்ற விஷயங்களை திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏ பீம்சிங்கனுடைய இயக்கத்திலே ஜெமினி நேசன் கதாநாயகனாக நடிக்க ஏவிஎம் நிறுவனத்தில் உருவாக்கிய களத்தூர் கண்ணம்மா படத்தின் மூலம் 1960ஆம் ஆண்டிலே இந்த தமிழ் சினிமா உலகிலே கமல்ஹாசன் அடியெடுத்து வைத்தார் என்றால், அதற்கு அடுத்த ஆண்டிலே ராமண்ணாவுடைய இயக்கத்திலே சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த ஸ்ரீவள்ளி படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்தவர் தான் விஜயகுமார். சிவாஜியும் பத்மினியும் ஜோடியாக நடித்த அந்த படத்திலே பாலமுருகனாக நடித்த விஜயகுமாருக்கு களத்தூர் கண்ணம்மா படத்திற்கு பின்னாலே கமல்ஹாசனுக்கு வாய்ப்புகள் கிடைத்ததைப் போல தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. வாய்ப்புகள் கிடைக்கலன்னாலும் விஜயகுமாருடைய நடிப்பார்வம் இருக்கிறது, அது குறைந்த பாடாகவில்லை. அதனால் சில வருடங்கள் சினிமா வாய்ப்பு எதிர்நோக்கியபடி நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தார் விஜயகுமார். அந்த சமயத்திலே ஸ்ரீதருடைய இயக்கத்திலே முத்துராமன் கதாநாயகனாக நடித்த நெஞ்சுரோலாலயம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த காலகட்டத்தில் வையாபுரி என்ற ஜோதிடர் விஜயகுமாருக்கு நன்கு அறிமுகமாக இருந்தார். அவர் முத்துராமனுக்கும் நல்ல நண்பர். அதனால் முத்துராமனிடம் விஜயகுமாரை அறிமுகப்படுத்தி வைத்தார். திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தாலும் அப்போது நாடகங்களிலும் நடித்து கொண்டிருந்தார் முத்துராமன். அவர் நடித்த நாடகங்களில் தேரோட்டி மகன், வடிவேலு வாத்தியார் போன்ற நாடகங்கள் அப்போது மிகவும் பிரபலமான நாடகங்களாக இருந்தன. நெஞ்சுரோலாலயம் படத்துடைய வெற்றியின் காரணமாக முத்துராமனுக்கு பட வாய்ப்புகள் குவியத் தொடங்கின. அதனால் தொடர்ந்து நாடகங்களில் நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை முத்துராமனுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாடகங்களில் ஏற்று வந்த பாத்திரங்களில் நடிப்பதற்காக விஜயகுமாரை முத்துராமனை சிபார்சு செய்தார். அதைத் தொடர்ந்து சுயம்வரம் என்ற நாடகத்திலே இரவும் போரும் படத்திலே கதாநாயகனாக நடித்த வசந்தா, காந்திமதி ஆகியோருடன் நடித்தார் விஜயகுமார். தினமும் இரவிலே நாடகம், பகலில் சினிமா கம்பெனியில் வாய்ப்பு தேடி அலைவது என்று விஜயகுமாருடைய நேரம் அப்போது சென்று கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அப்போது தமிழ் சினிமா உலகிலே மிகவும் பிரபலமாக இருந்த ஸ்ரீதர், டி.ஆர். ராமண்ணா, பி. மாதவன், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், முக்தா சீனிவாசன், வேபிஎம் முருகன் ஆகியோர் இணைந்து மூவி மேக்கர்ஸ் கவுன்சில் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார்கள். அந்த அமைப்பின் மூலம் புதுமுகங்களை தேர்ந்தெடுத்து அவரை வைத்து படம் எடுப்பது என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. அதற்கான ஒரு நேர்காணலை அவர்கள் போக் ரோடிலே உள்ள ஒரு கல்யாண மண்டபத்தில் நடத்திய போது கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கே திரண்டது. அந்த நேர்காணலிலே விஜயகுமாரும் கலந்து கொண்டார். புள்ள போன உடனேவே ஏறக்குறைய நம்பிக்கையை இழக்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவருக்கு ஏற்பட்டது. யாரை பார்த்தாலும் கதாநாயகர்களாக தெரிந்தார்கள். இதற்கு நடுவே ஒரு லேசான நம்பிக்கை விஜயகுமாரை தொற்றி கொண்டிருந்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த குழுவிலே டி.ஆர். ராமண்ணா இருந்தது. ஏற்கனவே ஸ்ரீவள்ளி படத்தில் ராமண்ணாவுடைய இயக்கத்திலே விஜயகுமார் நடித்திருக்கிறார் என்பது மட்டும் இல்லாமல் அந்த படத்திற்கு பின்னாலே பலமுறை விஜயகுமார் ராமண்ணாவை சந்தித்த போது, நேரம் வரட்டும், நான் உன்னை கதாநாயகனாக நிச்சயமாக அறிமுகப்படுத்துகிறேன் என்று ராமண்ணா விஜயகுமாரிடம் சொல்லியிருந்தார். சொன்னது மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் திருமணம் என்ற ஒரு படத்தை ராமண்ணா துவங்கிய போது அந்த படத்தில் விஜயகுமாரை கதாநாயகனாக ஆக்க வேண்டும் என்று கூட அவர் முயற்சி செய்தார். ஆனால் அதற்கு பின்னாலே ரவிச்சந்திரன் அந்த படத்திலே கதாநாயகன் நடித்தார் என்பது வேறு விஷயம். இப்படிப்பட்ட காரணத்தினால நிச்சயமாக ராமண்ணா தன்னை தேர்ந்தெடுத்து விடுவார் என்று நம்பினார் விஜயகுமார். அந்த நேர்காணலில் விஜயகுமாருடைய முறை வந்தபோது ஏதாவது ஒரு காட்சியை நடித்து காட்டும்படி விஜயகுமாரிடம் அவர்கள் கூறினார்கள். வடிவேலு வாத்தியார் என்ற நாடகத்திலே தான் நடித்த சில காட்சிகளை அவர்கள் முன்னாலே நடித்து காட்டினார் விஜயகுமார். ஏறக்குறைய 1000 பேருக்கு மேல் கலந்து கொண்ட அந்த நேர்முகத் தேர்விலே இறுதியாக 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அந்த 5 பேரில் விஜயகுமாரும் ஒருவர். அவரை தவிர ஆம்பூர் பாபு, அலைகள் செல்வகுமார் போன்றவர்களும் அந்த பட்டியலிலே இடம்பெற்றிருந்தனர். இறுதிச் சுற்றில் 5 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் அப்போது எடுக்க இருந்த படத்தில் 2 பேர் தான் தேவை என்பதால் ஆம்பூர் பாபுவையும் அலைகள் செல்வகுமாரை மட்டும் தேர்ந்தெடுத்து விட்டு மற்ற 3 பேர்கிட்ட உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் என்று கூறி அவள் அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் விஜயகுமார் அடைந்த வருத்தத்துக்கு அளவே இல்லை. அவருடைய வருத்தத்தை வேறு யார்கிட்ட அவரால் பகிர்ந்து கொள்ள முடியும்? அதனால் ராமண்ணா கிட்ட போய் தன்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் அப்படி சொன்ன போது ராமண்ணா தன்னை மறந்து சிரித்தார். என்னங்க, நான் வேதனையோடு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்று விஜயகுமார் ராமண்ணாவை பார்த்து கேட்டபோது, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நிச்சயமாக இந்த மூவி மேக்கர்ஸ் கவுன்சில் படம் எடுக்க மாட்டாங்க என்று சிரித்தபடியே சொன்னார் ராமண்ணா. அவர் சொன்னாரோ அப்படியே நடந்தது. இறுதி வரை அந்த மூவி மேக்கர்ஸ் கவுன்சில் எந்த படத்தையும் எடுக்கவே இல்லை. புராண படங்களை எடுப்பதிலே பெயர் பெற்றிருந்த ஏ.பி. நாகராஜன் அப்போது கந்தன் கருணை என்ற படத்தை எடுத்துக்கொண்டிருந்தார். சிவாஜி வீரபாவன் நடித்த அந்த படத்திலே முருகன் வேடத்தில் நடிக்க ஒரு இளைஞரை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார் என்ற விஷயம் விஜயகுமாருக்கு தெரிய வந்தது.
அந்த விஷயம் தெரிய வந்த உடனே நாடகங்களில் நடித்த போது தனக்கு அறிமுகமாக இருந்த ஈஆர் சகாதேவன்கிட்ட என்னை எப்படியாவது ஏபி நாகராஜன்கிட்ட அறிமுகம் செய்து வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் விஜயகுமார். ஈஆர் சகாதேவனை பொறுத்த வரைக்கும் மிகவும் பெருந்தன்மையான மனிதர். அதனால் விஜயகுமார் அழைத்து கொண்டு போய் ஏபி நாகராஜனிடம் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். விஜயகுமாரை பார்த்த ஏபி நாகராஜன் நாளை மாலை ஒரு 5 மணிக்கு சாரதா ஸ்டுடியோ வந்துடுங்க, எதுக்கு ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் என்று விஜயகுமாரிடம் கூறினார். மறுநாள் மாலை 5 மணிக்கெல்லாம் விஜயகுமார் சாரதா ஸ்டுடியோவுக்கு போன போது எந்த முருகன் வேடத்தில் நடிப்பதற்காக விஜயகுமார் அங்கே சென்றாரோ அதே முருகன் வேடத்தில் நடிப்பதற்காக இன்னொரு நடிகரும் அங்கே காத்து கொண்டிருந்தார். அவர் பெயர் சிவகுமார் என்று பின்னர் விஜயகுமார் தெரிந்து கொண்டார். சிவாஜியினுடைய ஆஸ்தான மேக்கப் மேனான ரங்கசாமி சிவகுமாருக்கு ஒப்பனை செய்தார். அவர் அருகிலே இருந்து கொண்டு எப்படியெல்லாம் அவருக்கு ஒப்பனை செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளை கூறிக்கொண்டிருந்தார் நடிகர் அசோகன். சிவகுமாருக்கு மேக்கப் போட்டு முடித்தவுடன் விஜயகுமாரின் முறை வந்தது. அப்போ விஜயகுமாருக்கு மார்பெல்லாம் முடி இருந்தது. அதனால் அவர் கையில் ஒரு பிளேடை கொடுத்து அந்த முடியை மழித்து விட்டு வருமாறு அவரிடம் கூறினார்கள். அந்த அவசரத்தில் மாரில் இருந்த முடியெல்லாம் விஜயகுமார் மழித்ததில் பல இடங்களில் ரத்தம். அதையெல்லாம் பொருட்படுத்தலை விஜயகுமார். ஒரு வழியாக அதையெல்லாம் கழுவிக்கொண்டு ஒப்பனைக்காக வந்து உட்கார்ந்தார். அதைத் தொடர்ந்து ரங்கசாமி அவருக்கு மேக்கப் போட ஆரம்பித்தார். அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அதுக்குள்ளே மேக்கப் போட்டு முடித்து விட்டார் ரங்கசாமி. அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த ஈஆர் சகாதேவன் மேக்கப் போடப்பட்டிருந்த விஜயகுமாருடைய முகத்தை பார்த்து அதிர்ந்து போனார். ஈஆர் சகாதேவனுக்கு ஆத்திரம்னா அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது. யாருப்பா அவனுக்கு இப்படி மேக்கப் போட்டது என்று ஆத்திரத்துடன் ஈஆர் சகாதேவன் கேட்க பரிதாபமாக அருகில் இருந்த ரங்கசாமியை கையை காட்டினார் விஜயகுமார். எனக்கு இப்படி மேக்கப் போட்டிருக்கீங்க என்று ரங்கசாமி பார்த்து சகாதேவன் கேட்டபோது டைம் ஆயிடுச்சுங்க என்று சொன்னபடி ரங்கசாமி வெளியே சென்று விட்டார். அதைத் தொடர்ந்து விஜயகுமாரையும் சிவகுமாரையும் ஒரே காரில் ஏற்றிக்கொண்டு கிளம்பினார்கள். காரில் விஜயகுமார் ஏறின உடனே அவரை பார்த்த சிவகுமார் நீங்கள் பாலக்காடா என்று அவரை பார்த்து கேட்டார். அவர் அப்படி கேட்ட உடனே அதிர்ச்சியான விஜயகுமார் நான் தமிழ்நாடு தாங்க, தமிழன், சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை என்று அறிமுகப்படுத்தி கொண்ட விஜயகுமார் நீங்கள் எந்த ஊருங்க என்று அவரிடம் கேட்டார். என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர், அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க, இங்கே ஒரு வாடகை வீடு எடுத்து ஓவியம் படிச்சிட்ருக்கேன் என்று பதில் சொன்னார் சிவகுமார். அன்று அந்த காரில் எங்கள் 2 பேருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த அறிமுகம் அடுத்தடுத்த சந்திப்புகளில் எங்களை மிகச்சிறந்த நண்பர்களாக்கியது. அந்த மேக்கப் டெஸ்டுடைய முடிவு தெரியறதுக்கு முன்னாலேயே அந்த முருகருடைய வேஷம் சிவகுமாருக்கே கிடைக்கட்டும் என்று நான் எண்ணுகின்ற அளவுக்கு அந்த ஒரே நாளில் சிவகுமார் என்னை கவர்ந்து விட்டிருந்தார் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் விஜயகுமார். விஜயகுமாருடைய ஆசைப்படியே சிவகுமாருக்கே அந்த வேடம் கிடைத்தது. பாலமுருகனாக நடித்த விஜயகுமார் இளம் முருகனாக நடிக்க வாய்ப்பு கிடைக்கலன்னு சொந்த ஊருக்கே திரும்புவது என்று முடிவெடுத்தார். அப்போ அவங்க அப்பா ரைஸ் மில் நடத்தி கொண்டிருந்தார். அதை தவிர அவர்களுக்கு சொந்தமாக விவசாய நிலமும் இருந்தது. அதையெல்லாம் பார்த்துக்கலான்ற முடிவோடு ஊருக்கு திரும்பினார் அவர். மகன் ஊருக்கு திரும்பியிலே விஜயகுமாருடைய அப்பாவுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. இப்போ ஏதோ சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், 1-2 சினிமாவில் நடிச்சிட்டேன், இது தவிர நாடகமும் போட்டேன், இன்னும் என்ன பேசாமல் இனிமேல் ஊரோடு இருந்துரு, சினிமாவெல்லாம் மறந்துரு என்று பையனிடம் கூறினார் அவர். இப்படியும் அப்படியுமாக ஒரு 6 ஆண்டுகள் ஓடின. அதைத் தொடர்ந்து 1969ஆம் ஆண்டிலே முத்துக்கண்ணு என்ற பெண்ணை மணந்தார் விஜயகுமார். இப்போ அவங்க ஊரில் மூக்காமுத்து கதாநாயகனாக நடித்த பிள்ளையோ பிள்ளை படம் வெளியானது. அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்த உடனே விஜயகுமார் அடைந்த மகிழ்ச்சி களவே இல்லை. அந்த திரையில் மூக்காமுத்து தெரிஞ்ச உடனே அப்படி ஒரு ஆனந்தம் அடைந்தார் விஜயகுமார். ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அவர் நடிகராக முயற்சி பண்ணி கொண்டிருந்த காலகட்டத்தில் மூக்காமுத்து அவருக்கு நெருங்கிய நண்பரானார். தன்னுடைய நண்பனை திரையில் பார்த்த உடனே விஜயகுமாருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தோடு அந்த படம் நிற்காமல் விஜயகுமாருக்குள்ளே இருந்த நடிப்பு ஆசை அந்த படம் மீண்டும் தூண்டிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ அவருக்கு ஒரு சலனம், கல்யாணமான நிலைமையில் ஊரில் இருக்கிறதா இல்லை சென்னைக்கு போய் வாய்ப்பு தேடுறதா என்று. சினிமா ஆசை இருக்க அது எல்லாத்தையும் மறக்கடிக்கக்கூடிய ஒரு போதை இல்லையா, அதனால் சினிமாவில் மீண்டும் முயற்சி செய்து பார்த்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தார் விஜயகுமார். விஜயகுமார் சொந்த ஊருக்கு வந்த உடனே இனிமேல் இந்த ஊர்லேயே பையன் இருப்பான், நம்முடைய தொழிலுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பக்கபலமாக இருப்பான் என்று பெரிதும் நம்பினார் விஜயகுமாருடைய தந்தை. அது மட்டும் இல்லாமல் சினிமா ஆசை விஜயகுமாருடைய மனதை விட்டு முற்றிலுமாக நீங்கி விட்டது அப்படின்னு தெரிந்ததற்கு பின்னாலே தான் அவர் விஜயகுமாருக்கு திருமணமே செய்து வைத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் விஜயகுமாருடைய மனதிலே அந்த சினிமா ஆசை துளிர்த்தெழுந்ததை கண்ட உடனே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளானார் அவரது தந்தை. ஆனாலும் விஜயகுமார் அதற்காக தளர்ந்து விடவில்லை. அப்பா எனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே 1 வருஷம் மட்டும்தான், 365 நாள், இந்த 365 நாளைக்குள்ளே சினிமாவில் எதையாவது என்னால் சாதிக்க முடியலன்னா 366வது நாள் நான் இந்த ஊரில் இருப்பேன், அதுக்கப்புறம்
சினிமா என்ற வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையிலேயே இடமில்லை என்று வீரமாக ஒரு வசனத்தை பேசினார் விஜயகுமார். அவர் அப்படி பேச பேச விஜயகுமாரையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார் அவரது தந்தை. அதை அடுத்து தன்னுடைய அறைக்குள்ளே சென்ற விஜயகுமாருடைய தந்தை திரும்பி வரும்போது அவர் கையிலே ஒரு நோட்டு கத்தை இருந்தது. அதை பையன்கிட்ட நீட்டின விஜயகுமாரின் தந்தை, இந்த பார், இதில் 20,000 ரூபாய் இருக்குது, மெட்ராஸ் போய் பணம் இல்லை நீ அல்லாடக்கூடாது, அதுக்காக தான் இந்த பணத்தை கொடுக்குறேன். 365 நாளும் நீ தாராளமாக சென்னையில் சினிமாவில் நடிக்க முயற்சி பண்ணு. சினிமாவில் உனக்கு வாய்ப்பு கிடைச்சி நீ பெரிய ஆளானா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் வாய்ப்பு கிடைக்கலன்னு வச்சுக்க, 366வது நாள் நீ இங்கே இருக்கணும், புரியுதா என்று சொல்லி மகனை வழி அனுப்பி வைத்தார் விஜயகுமாருடைய தந்தை. உற்சாகமாக சென்னைக்கு கிளம்பிய விஜயகுமார் வெற்றியோடு திரும்பினாரா என்பதை நாளை சினிமாவுக்குள்ளே சினிமா நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.